இந்த உலகமே தலைகீழா போனாலும் அதை நேராக்கக்கூடிய வல்லமை படைத்த ஒரே ஒரு கடவுள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. இப்ப உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும், என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க. அவருக்குள் இருந்த அந்த விசுவாசம் எனக்குள் வரட்டும். ஆண்டவரு ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாம போகும்போது இப்படி நடுங்கிருப்பாரு நினைக்கிறீங்க? என்ன நடந்து போச்சு? பழத்தை சாப்பிட்டான், கீழ்ப்படியாம போயிட்டான், அவ்வளவுதானே. ஏன்னா ரெண்டாவது ஆப்ஷன் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற ராமின் சொல்லுங்க. இந்த ஆதாமையும் ஏவாளையும் இந்த உலகத்துல உண்டாக்கும் போதே அவருடைய மனசுல ரெண்டாவது ஆதாமாகி இயேசு கிறிஸ்து ஒரு மனசுல வச்சிருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவரு ஐயோ இது ஒண்ணுதான் அப்படிலாம் நிக்கல. இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்னொரு வழி இருக்குது. இவன் 1000 வழி அடைச்சாலும் 1001வது வழியை கர்த்தர் உங்களுக்கு திறந்து வச்சிருக்கிறார். ஏன் நம்முடைய வாழ்க்கையில கடினமான பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியல? ஏன் எனக்குள்ள நம்பிக்கை வர மாட்டேங்குது? நீங்க ஐயோ இது ஒண்ணுதான் வழி நிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் 1000 வழிகளை வச்சிருக்கிறேன். கை தட்டி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு நான் 1000 வழிகளை வச்சிருக்கிறேன். உன் பிரச்சனைகளை சரியாக்கக்கூடிய 1000 வழிகள் கர்த்தருக்கு தெரியும். எதுவும் கடினமானது இல்லை ஆண்டவருக்கு. நீ இந்த மலையை பார்த்து பயந்து அப்புறம் போய் என்றால் அது அப்படியே பெயர்ந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் நடக்கல? உனக்குள்ள அந்த கடினமான பிரச்சனையை மாற்றக்கூடிய விசுவாசம் இல்லாம போயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட நாரி போன எந்த சடலத்தையும் ஜீவன் உண்டாக்கி உயிரோடு கொண்டு வர அவரால முடியும். அது இப்ப எல்லாம் உடம்போட இருக்குது, அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன்னா, இதை விட ரெண்டாவது ஒரு படி இருக்குது. என்ன தெரியுமா? இங்க ஒரு இடத்துல சீலையில சுத்தி கல்லறைக்குள்ள வச்சிருக்கிறாங்க. பிரேதம் கிடக்குது தெரியும், கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. இப்போ ஜீவன் வா அப்படின்னு சொன்ன உடனே ஜீவன் வந்துரும். அது ஈஸி, ரொம்ப ஈஸி. இப்போ அதை விட ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் சொல்றாரு எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல. நான் ஏற்கனவே பேசி இருக்கிறேன். காஞ்சி போன எலும்பு. சொல்லுங்க, என்ன எலும்பு? காஞ்சி போன எலும்பு, சதை இல்லாத எலும்பு, நரம்பு இல்லாத எலும்பு. அந்த எலும்புகளுக்கு உள்ள மச்சைகள் கிடையாது, ஈரம் கிடையாது, காய்ந்து உலர்ந்து போய் கிடக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, மரித்த சடலத்தையும் என்னால உயிர் உண்டாக்க முடியும், பல வருடங்களாக காய்ந்து போன எலும்புகளையும் ஒன்று சேர்த்து உயிர் உண்டாக்க என்னால முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை, எதுவுமே அவருக்கு கடினமானது கிடையாது. ஏனென்றால் அவருக்குள்ள இருக்கிற நம்பிக்கையின் விசுவாசத்தின் அளவு 100% மேல இருக்குது. ஏசப்பாவோட கையில 5 அப்பம், எத்தனை மீன்? 2 மீன். இப்ப அவர் சொல்றாரு, இன்னொரு சேர் எடுத்துக்கோங்க. ஏசப்பாவோட கையில எத்தனை அப்பம் இருக்குது? சொல்லுங்க. 5 அப்பம் 2 மீன். மறுபடியும் சொல்லுங்க, 5 அப்பம் 2 மீன். இப்போ இவர் மனசு படபடன்னு அடிக்குது. என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் என்ன ஆண்டவரே பண்ண போறேன்? 3 நாளா சோறு தண்ணி இல்லாம உட்கார்ந்துருக்காங்க ஆண்டவரே. இந்த சின்ன பையனுக்காக எடுத்து இதை வேற அவன்கிட்ட இருந்து புடுங்குறதா? ஒருவேளை நான் இதை புடுங்கிட்டு வேற யாருக்காவது கொடுத்துட்டேன்னா இவன் மனசு என்ன ஆண்டவரே பாடுபடும். என்ன ஆண்டவரே பண்றது? நான் இப்போ இவ்வளவு தூரம் நடந்து போறேன், போற வழியிலேயே ஒருவேளை செத்து போயிட்டாங்கன்னா அப்படியே ஜெபம் பண்ணாரு. உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்கிறாரு. ஆண்டவரே, ஒரே ஒரு 5 அப்பமும் 2 மீனும் தவிர வேற ஒன்றும் இல்லை. அவர் சொல்றாரு, அது மட்டும் போதும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அது மட்டும் போதும். என்ன ஏசப்பா விளையாடிட்டு இருக்கிறீங்களா? இருக்குது 5000 பேரு, புருஷர்கள் மட்டும், பிள்ளைங்க இருக்கிறாங்க, மனைவிமார்கள். என்ன சொல்ல வர்றீங்க? என்ன சொல்ல? அது போதும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவருடைய விசுவாசத்தின் அளவு அதிகமா இருந்தாலும் குறையல, கொஞ்சமா இருந்தாலும் குறையல. அதை என்கிட்ட கொடுங்க. சிறுவன் கையில இருந்த அந்த 5 அப்பமும் 2 மீனும் சீசர்கள் கையில வருது. சீசர்கள் கையில இருந்த அந்த 5 அப்பம் 2 மீன் சிருஷ்டிகர் கைக்கு வந்துருச்சு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. என்றைக்கு ஒரு காரியம் சிருஷ்டிகருடைய கையில வருதோ அப்ப எல்லாமே பெருக ஆரம்பிச்சிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே பெருக ஆரம்பிச்சிடும், எல்லாமே பெருக ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க நம்பிக்கைய கர்த்தர் மேல வைங்க. கடினமான காரியத்தை சரி பண்ணணுமா? அவிசுவாசத்தை முதல்ல தூக்கி போடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்க அவிசுவாசம் தான் இப்ப பிரச்சனைக்கே காரணம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க அவிசுவாசம் தான் வர மாட்டேங்குது, இழுக்குது. ஒரே பாரு சொல்லுங்க, உங்க நம்பிக்கை இல்லாத தன்மைதான் அற்புதத்தை கொண்டு வர மாட்டேங்குது. இதை ஏசப்பா தெளிவா சொல்றாரு. சீசர்கள்ட்ட பார்த்து இந்த கொஞ்சம் வள குழஞ்செல்லாம் பேசல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பப்பல, உன் அவிசுவாசம் தான் அப்படிங்கிறாரு. நான் உன் கூட இருக்கிறேன், நீ என்னுடைய சீசன்னு சொல்லி என்கிட்ட சொல்றான்ப்பா அப்படிங்கிறாரு.
இது எப்படி இருந்திருக்கும் பாருங்க. எப்படி தெரியுமா என்ன அர்த்தம்? அந்த சர்ச்சுக்கு போனேன், அங்க ஒண்ணும் நடக்கல. அந்த சர்ச்சோட பாஸ்டர், அந்த சர்ச்சு பாஸ்டர், அந்த பாஸ்டருடைய சர்ச்சுக்கு நான் போறேன், ஆனா ஒண்ணு அங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு தானே அர்த்தம். இயேசு கிறிஸ்து நினைச்சிருப்பாரு, ஐயோ எனக்கு தெரிஞ்சு சீஷர்களை வந்து 2 வாங்கியிருப்பாரு. உங்க இத வந்து வேற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அவரு. உங்க அவிசுவாசனாலதான் அப்படின்னு அர்த்தம். என்னதான்டா நீ எல்லாம் என்னத்தான் ஜெபம் பண்ற அப்படின்னு இருப்பாருன்னு தெரியல. என்ன ஜெபம் பண்ற, என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படி சொல்லியிருப்பாருன்னு தெரியல. இங்க அழகா போட்டாங்க. யோசிச்சு பாருங்க. கடினமானது விலகி போகும் எப்போ? நம்முடைய அவ்விசுவாசத்தை தூக்கி போடணும். எதை பார்த்து மிரண்டு போகாதீங்க. நான் இப்ப மறுபடியும் சொல்றேன், அவருக்குள் இருந்த அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குமானால் எதுவும் கடினமானது இல்லை, எல்லாமே லகுவானது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன்னா அவரே சொல்றாரு, பலம் இருந்தாலும் இல்லைன்னாலும் உனக்கு ஹெல்ப் பண்றது எனக்கு ஈஸி அப்படிங்கிறாரு. அவருக்கு எல்லாமே ஈஸியா இருக்கும்போது நம்ம ஏன் எல்லாத்தையும் பாரமாக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறோம்? பைபிள் ஒரு வசனம் அழகா சொல்லுது, பாரமானதையும் பாவமானதையும் தள்ளி விட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி ஓடுங்க. அவரே சொல்றாரு, உனக்கு சில விஷயம் பாரமாவும் இருக்கும், சில விஷயம் பாவமாவும் இருக்கும். பாவத்தையும் தள்ளு, பாரத்தையும் தள்ளு. தள்ளிட்டு என்ன பண்றது? உனக்குள்ள விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற உன்னை நம்ப வச்ச இயேசுவை நோக்கி பாரு, அவரை நோக்கி ஓடு. உனக்கு ஏன் தேவையில்லாம நீ நம்பிக்கை இல்லாம இருக்கிற? ஏன் அவிசுவாசப்படுற? கடவுள் மேல ஆழமா நம்பும் பொழுது உயிர் வரும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஜீவன் வரும். கடினமானதுன்னு எதுவுமே இல்ல. கடினமானதுன்னு எதுவுமே இல்ல. கடினமானதுன்னு எதுவுமே இல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த வசனத்தை பாருங்க. உங்கள் அவிசுவாசத்தினாலதான். மத்தேயு 13வது அதிகாரத்தினுடைய 58வது வசனத்தை பாருங்க. மத்தேயு 13:58. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஏன் அற்புதத்தை செய்யல ஆண்டவரேன்னு ஏசப்பாட்ட கேட்டா சொல்றாரு, அவருடைய அவிசுவாசத்தினாலதான்ப்பா. நான் ரெடியா தான்ப்பா போனேன். எப்ப என் பாக்கெட்ல நான் 2 லட்சம் ரூபாய் பணத்தோட தான் போறேன். நான் 2 லட்சம் ரூபாய் பணத்தோட தான் போறேன். என்கிட்ட சத்து இல்ல, வல்லமை இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க. என்கிட்ட எல்லாமே இருக்குது. எப்ப அந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லாம் என்கிட்ட இருக்குது. கண்ணீர் வடிக்குது, அந்த அம்மா அழுவுறது எனக்கு தெரியுது. அந்த அம்மா கண்ணீரோட புலம்புறது எனக்கு தெரியுது. இத்தனை வருஷமா வேதனைப்படுறது எனக்கு தெரியுது. புலம்புறாங்க, முட்டுறாங்க, மோது எல்லாம் எனக்கு தெரியும். எப்பா அவங்க கேட்ட எல்லாமே என்கிட்ட இருக்குப்பா, என்கிட்ட இருக்குப்பா. அப்புறம் ஏன் ஆண்டவரே செய்யல சொல்றாரு? எல்லாம் அழுவுறாங்க, ஆனா என் மேல அவங்களுக்கு என்ன இல்ல? விசுவாசம் இல்லப்பா அப்படிங்கிறாரு. இப்ப இந்த வசனத்துக்கு வேற என்ன அர்த்தமா இருக்கும் சொல்லுங்க? என்னவா இருக்கும் அந்த வசனத்துக்கு அர்த்தம்? அவர்களுடைய அவிசுவாசத்தினாலதான் அவர் அங்கே அநேக அற்புதங்களை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரு வந்து இன்னைக்கு போறோம், இன்னைக்கு இந்த வீட்டுக்கு போறோம், இன்னைக்கு இந்த சர்ச்சுக்கு போறோம், இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு போறோம். இந்த ஆராதனைக்கு போய் இந்த அம்மாவுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதையெல்லாம் சரியாக்கணும்னு வந்து பலிபீடத்தில் நிக்கிறாரு. பலிபீடத்தில் நின்று பாக்குறாரு. பார்த்த உடனே, எப்பா நான் ரெடியா வந்துட்டேன், ஆனா நீங்க என்ன பண்ணல, இன்னும் ரெடியா ஆகலையே. சொல்றது புரியுதா? இந்த 13வது அதிகாரத்துல இந்த 58வது வசனத்துல அவர்களுடைய அவிசுவாசத்து நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அப்ப அநேக அற்புதங்களை செய்யவில்லைன்னா அவர் அநேக அற்புதத்தோட வந்திருக்கிறாரு, பிளானோட வந்திருக்கிறாரு. இந்த 16வது தேதி இந்த 16வது நாள் உபவாச ஜபத்துல அவர் நிறைய அற்புதம் செய்யறதுக்காக வந்திருக்கிறாரு. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு இந்த 16வது நாள் உபவாச ஜபத்துல வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் அநேக அற்புதங்களை அவர் செய்ய போகிறார், செய்ய போகிறார், செய்ய போகிறார், செய்ய போகிறார், செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக அற்புதங்கள் நடக்க போகிறது, அநேக அற்புதங்கள். நான் இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் பேசுறேன். ஏன் கடினமானதை ஏன் அசைக்க முடியவில்லை? அவ்விசுவாசம், நம்பிக்கை இல்லாத தன்மை. மிச்சம் ஒரு 5 காரியம் இருக்குது. நம்ம அடுத்த நாட்கள்ல நம்ம இதை பத்தி பார்ப்போம். நம்ம இப்ப ஜெபம் பண்ண போறோம். என்ன ஜெபம் பண்ண போறோம்னா, ஆண்டவரே எனக்குள்ள அவ்விசுவாசம் நீங்கணும் ஆண்டவரே. ஒருத்தர் வந்து ஜெபம் பண்றாரு. எப்படி ஜெபம் பண்ற? ஆண்டவரே இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருக்குது, ஆனா என்னால நம்ப முடியல, என் அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஆமீன் சொல்லுங்களேன். சூப்பரான ஜெபம், அழகான ஜெபம் அது. என்னுடைய அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கிறதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க.
அவிசுவாசம் நீங்கிருச்சுன்னா அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிடும். அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிடும். குடும்பத்துல மேன்மை உண்டாக ஆரம்பிச்சிடும். குடும்பத்துல கர்த்தருடைய வல்லமை செயல்பட ஆரம்பிச்சிடும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றா இணைய ஆரம்பிச்சிடும். திருமண தடை மாற ஆரம்பிச்சிடும். பில்லி சூனிய வல்லமைகள் அழிஞ்சு போக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு விரோதமா எழும்பினுடைய ஆயுதங்களை கர்த்தர் முறித்து போட ஆரம்பிச்சிருவாரு. உங்க குடும்பத்தினுடைய தேவைகளை சந்திக்க ஆரம்பிச்சிருவாரு. கீழ்ப்படியாத உங்க பிள்ளைகள் கீழ்ப்படிய ஆரம்பிச்சிருவாங்க. ஆண்டவரை அறிந்து கொள்ளாத உங்க கணவர் ஆண்டவர் அறிந்து கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க. உங்க கிராமத்துல வல்லமை செயல்பட ஆரம்பிச்சிடும்.